வணக்கம் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்பிரேஷனோட ஓவர்வியூ. ஸோ இந்த ரெஸ்பிரேஷனில் ஓவர்வியூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் ரெஸ்பிரேஷன் பற்றி என்ன பார்த்தோம்னா சிம்பிளாக டக்குன்னு பார்த்துடுற மாதிரி. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, லங்ஸ் வழியாக எப்படி வீல் இன்னேல் அண்ட் எக்ஸேல், ஹவு தட் ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு கெட் மிக்ஸ்ட் இன் பிளட் அண்ட் ஹவு த பிளான்ட்ஸ் ரெஸ்பயர். பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் வரும் அண்ட் நம்ம பிளான்ட்ஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுப்போம். இது லிங்க் ஆகி எப்படி வி ஆர் டூயிங், வாட் இஸ் தட் ப்ராசஸ் இன்வால்வ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். நம்ம மேஜராக ஆக்சிஜனை மட்டும் இன்னேல் பண்ணிக்க மாட்டோம், அதோட மிக்சர் ஆஃப் கேஸஸ் இன்னேல் பண்ணிப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, 78% நம்ம அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் தான், 21% தான் ஆக்சிஜன் இருக்குது. அதில் ஏன் ஆக்சிஜன் மட்டும் அப்சர்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆக்சிஜன் தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட போய் ரியாக்ட் பண்ணி இட் ரிலீசஸ் எனர்ஜி அண்ட் தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பிரேஷன். Since it happens inside a cell, it is termed as cellular respiration. அதுதான் நம்ம ஆக்சிஜனை இன்னேல் பண்ணிக்கிறதுக்கான காரணம். நெக்ஸ்ட், ப்ரீதிங்கும் ரெஸ்பிரேஷனும் ஒன்றா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ப்ரீதிங்னா ஜஸ்ட் அ ப்ராசஸ் ஆஃப் இன்னேலிங் அண்ட் எக்ஸேலிங் த கேஸஸ், வேறஸ் ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிலீசிங் எனர்ஜி. ரெஸ்பிரேஷனில் பார்த்தோன்னா ஒரு என் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அது என்ன என் ப்ராடக்ட்னு அப்புறம் சொல்கிறேன். பார்த்தா ப்ரீதிங்கில் எந்த என் ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகுது. Breathing, it happens with the help of lungs, whereas respiration செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியானால தான் நடக்கும். ஸோ என்னப்பா அப்படி என்ன என் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, when this glucose reacts with oxygen, it forms carbon dioxide, H2O and ATP. இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்கு தேவையில்லை, ஸோ இட் இஸ் சென்ட் அவுட் அண்ட் வாட்டர் இஸ் அப்சர்வ்ட். அண்ட் வாட் இஸ் திஸ் ATP, which is nothing but energy. Energy is stored in the form of ATP, which is adenosine triphosphate. அது என்ன, why energy is stored in the form of ATP அப்படின்னு பார்த்தோன்னா, the glucose which is broken down, it releases a higher energy. அந்த higher energy நம்மளுக்கு தேவைப்படாது, அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது, அதனால் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் ஸ்மால் பேக்கெட்ஸ் கால்ட் அஸ் ATP. சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 500 rupees நோட்டு தான் குளுக்கோஸ். நம்ம கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி, நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சேஞ்சஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், which is 10s, 20s, 30s, 50s, etc. அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 types of respiration, aerobic respiration and anaerobic respiration. Aerobic respiration happens only in the presence of oxygen, அதுக்கு எக்ஸாம்பிள் நாம தான். whereas anaerobic respiration, it happens in the absence of oxygen. The best example is yeast. இந்த yeast மூலயமா என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். என்ன என் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் anaerobic ரெஸ்பிரேஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா, எத்தனால் அப்படிங்கிற என் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இன்னொரு வே ஆஃப் anaerobic ரெஸ்பிரேஷனும் நடக்கும் நம்ம பாடியில். when the oxygen is not sufficient, our body tends to produce energy anaerobically. அப்போ என்ன என் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா லாக்டிக் ஆசிட். இந்த லாக்டிக் ஆசிட் தான் நம்மளுக்கு மஸ்குலர் கிராம்ஸ் ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், when athlete is running very fast, suddenly he will start to limp. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் காலில் மசில் செல்ஸில் லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இதில் இந்த 3 ப்ராசஸ்லேயுமே, எல்லா ப்ராசஸ்லையுமே எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஆனால் ஹையஸ்ட் எனர்ஜி ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 ஸ்டெப்பில் நடக்கும். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ கால் இட் அஸ் கிளைகாலிசிஸ், அதாவது கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு பைருவேட். இது சைட்டோபிளாசமில் நடக்கும். அந்த பைருவேட், இஃப் இட் கோஸ் இன்சைட் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் இஃப் ஆக்சிஜன் ஆல்சோ கோஸ் இன்சைட் மைட்டோகாண்ட்ரியா, இட் ஹஸ் தி எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. ஓகேவா? ஸோ தட் இஸ் த ரீசன் ஒய் மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இப்போ புரியுதா ஏன் மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னா? அண்ட் என்ன முக்கியமான பார்ட்ஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் நோஸ். இந்த நோஸ் வழியாக தான் த ஏர் கோஸ் இன்சைட். இந்த நோஸில் சீலியா அப்படின்னு ஷார்ட் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், விச் ஃபில்டர்ஸ் த டஸ்ட் ஆஸ் இட் பாசஸ் த்ரூ த நேசல் கேவிட்டி. உனக்கு ஆல்ஃபேக்டரி செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ்னால தான் நம்மளுக்கு ஸ்மெல் உணர முடியுது. அண்ட் த்ரூ ட்ரக்கியா இட் கோஸ் அண்ட் ட்ரக்கியா இஸ் டிவைடட் இன்டு further bronchi and bronchi is further divided into bronchioles, and at the end of the bronchioles we have alveoli. Okay, and how this gas exchange happens, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். லங்ஸை ஒரு கிரேப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஆல்வியோலை வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிஜன் வரும். அதுக்கப்புறம் இட் கெட் மிக்ஸ்ட் இன் பிளட். ஹவு இட் கெட் மிக்ஸ்ட் இன் பிளட் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளட்டில் யூ ஹேவ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் which takes the oxygen to all the parts of the body, and this lung is present inside the rib cage.
சரி, யார் கேரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்பிசி செல்ஸில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். ஆர்பிசி செல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளட் செல். இந்த ஹீமோக்ளோபின் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கேரி பண்ணுவாங்க ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி இஸ் அரவுண்ட் 110 days இன் ஃபீமேல் அண்ட் 120 days இன் மேல். சரி, ஆக்சிஜனை ஹீமோக்ளோபின் கேரி பண்ணுறாங்க. கார்பன் டை ஆக்சைடை யார் கேரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதே ஹீமோக்ளோபின் தான். கார்பன் டை ஆக்சைடையும் other parts of the organ it carries out in the same way where oxygen entered. Okay, so what is the term called as carbon monoxide poisoning? ரொம்ப important. It's a global concern. இந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம தவறி inhale பண்ணிட்டோம் in more concentration அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் மோனாக்சைடு it gets attached to the hemoglobin and forms carboxyhemoglobin, and it is being carried out to all the parts of the body. Why it's happening like this அப்படின்னு கேட்டோம்னா, carbon monoxide has more affinity towards hemoglobin than oxygen. So next topic is, what is the difference between inhalation and exhalation? You people know, in inhalation the ribs muscles contract and move up, and as diaphragm contracts it moves down and chest cavity space is increased. So exhalation, opposite way, everything comes to a normal position. ஓகே, ஸோ பிளான்ட்ஸில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்கும்? பிளான்ட்ஸில் மொத்தம் 3 விதத்தில் நடக்கும், 3 பார்ட்ஸில் நடக்கும். ரூட்டு, லீஃபு, ஸ்டெம்மு. ரூட்டில் வித் த ஹெல்ப் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் த ரெஸ்பிரேஷன் ஹேப்பன்ஸ், அண்ட் இன் லீவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டொமேட்டா இட் ஹேப்பன்ஸ். த ஸ்டொமேட்டா ஆர் டைனி pore like structures which controls the respiration by opening and closing. This opening and closing of stomata is regulated by the guard cells, and in stems you have a special structure called as lenticels which helps in the respiration in plants. Fine. So this is all the overview of respiration. ரொம்ப easy topic, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். I hope I am clear. See you tomorrow in another interesting topic. இப்படிக்கு நான் உங்கள் சுதன். Bye bye.